எல்லாருக்கும் வணக்கம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். நீங்க ரிட்டையர் ஆன பிறகும் உங்க வாழ்க்கை முழுசுக்கும் ஒரு ரெகுலர் இன்கம் வந்துகிட்டே இருந்தா எப்படி இருக்கும்? சூப்பரா இருக்கும்ல? அப்படி ஒரு சாத்தியத்தை உருவாக்குற எல்ஐசியின் ஜீவன் உத்சவ் திட்டத்தை பத்தி தான் இன்னைக்கு நாம விரிவா பார்க்க போறோம். வாழ்க்கை முழுசுக்கும் வருமானம். நம்மள பல பேருக்கு இது ஒரு பெரிய கனவு இல்லையா? இந்த கனவை எப்படி நிஜமாக்கலாம், அதுவும் ஒரே ஒரு பிளான் மூலமா? அத பத்தி தான் நாம இப்போ ஆழமா பார்க்க போறோம். சரி, இந்த ஜீவன் உத்சவ் பிளான முழுசா புரிஞ்சுக்க நாம ஒரு 5 முக்கியமான விஷயங்களா பிரிச்சு பார்க்கலாம். முதல்ல இது என்னன்னு ஒரு இன்ட்ரோ, அப்புறம் இதோட அமைப்பு, பெனிஃபிட்ஸ் எப்படி கிடைக்கும், சில முக்கியமான டீடைல்ஸ், கடைசியா இது யாருக்கெல்லாம் செட் ஆகும்னு எல்லாத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா பாத்திரலாம். ஓகே, முதல்ல ஒரு சின்ன அறிமுகம். இந்த ஜீவன் உத்சவ் பிளான் அப்படின்னா என்ன, இதோட மெயின் நோக்கம் என்ன, இது எப்படி வேலை செய்யுதுன்னு சிம்பிளா புரிஞ்சுக்கலாம் வாங்க. சிம்பிளா சொல்லணும்னா, இது ஒரு 2-in-1 பிளான் மாதிரி. ஒன்னு, உங்க குடும்பத்துக்கு ஒரு லைஃப் இன்சூரன்ஸ்ங்கிற பாதுகாப்பு வலயம். இன்னொன்னு, உங்களுக்கும் உங்க வாழ்க்கை முழுசுக்கும் ஒரு கேரண்டீடான இன்கம். ரெண்டுமே ஒரே பாலிசில கிடைக்குது. அடுத்ததா இந்த பிளானோட அடிப்படை அமைப்பு, அதாவது இதுல சேர்றதுக்கு என்ன தகுதி வேணும், இதோட ரூல்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்னன்னு இப்ப பார்க்கலாம். இந்த டேபிள பாருங்களேன். 90 நாள் குழந்தையிலிருந்து 65 வயசானவங்க வரைக்கும் யார் வேணாலும் இந்த பாலிசியை எடுக்கலாம். பிரீமியம் கட்டுற காலத்தை, அதாவது 5 வருஷத்திலிருந்து 16 வருஷம் வரைக்கும் நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். இது ஒரு சூப்பரான விஷயம். மினிமம் சம் அஷ்யூர்ட், அதாவது குறைந்தபட்ச காப்பீட்டுத் தொகை 5 லட்சம் ரூபாயிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த பிரீமியம் கட்டுற காலம், அதாவது பிபிடின்னு சொல்வாங்க. இதை நீங்க எப்படி புரிஞ்சுக்கலாம்? ஒரு மாமரத்தை நீங்க 5-10 வருஷம் தண்ணி ஊத்தி வளர்க்குறீங்க. ஆனா அது உங்க ஆயுள் முழுசுக்கும் மாம்பழம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரிதான் நீங்க பிரீமியம் கட்டுறது கொஞ்சம் வருஷம்தான், ஆனா பெனிஃபிட்ஸ் லைஃப் டைம். சரி, அடுத்ததுதான் ரொம்ப முக்கியமான பகுதி, பலன்கள். இன்வெஸ்ட் பண்ணியாச்சு, போட்ட பணம் எப்போ எப்படி நமக்கு திரும்ப வரும்? இதுதானே நம்ம எல்லாருக்கும் இருக்கிற முதல் கேள்வி. வாங்க அதை பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம். இந்த பாலிசியில இருந்து பணம் 2 விதமா கிடைக்கும். ஒன்று, பாலிசி எடுத்த நீங்க உயிரோட இருக்கும்போது உங்களுக்கு கிடைக்கிற சர்வைவல் பெனிஃபிட். இன்னொன்னு, ஒருவேளை துரதிருஷ்டவசமா ஏதாவது ஆச்சுன்னா உங்க குடும்பத்துக்கு கிடைக்கிற டெத் பெனிஃபிட். இந்த சர்வைவல் பெனிஃபிட்ங்கிறது நீங்க உங்களுக்காகவே செட் பண்ணிக்கிற ஒரு லைஃப் லாங் பென்ஷன் மாதிரி தான். நீங்க பிரீமியம் கட்டி முடிச்சதுக்கப்புறம் உங்க வாழ்க்கை முழுசுக்கும் ஒரு ரெகுலர் இன்கம் வர ஆரம்பிச்சிரும், அதுவும் கேரண்டியா. இதுதான் இந்த பிளானோட ஹைலைட்டே. நீங்க எடுத்த பேசிக் சம் அஷ்யூர்ட்ல இருந்து கரெக்டா 10% ஒவ்வொரு வருஷமும் உங்க வாழ்க்கை முழுசுக்கும் வருமானமா வந்துகிட்டே இருக்கும். இப்போ இங்க ஒரு சூப்பரான சாய்ஸ் உங்களுக்கு இருக்கு. ஆப்ஷன் 1, ரெகுலர் இன்கம், அதாவது வருஷா வருஷம் அந்த 10% பணத்தை வாங்கிக்கிறது. வீட்டு செலவு, மத்த தேவைகளுக்கு இது யூஸ் ஆகும். இல்ல, எனக்கு இப்ப பணம் தேவையில்லை, பின்னால என் பசங்களோட படிப்புக்கோ கல்யாணத்துக்கோ மொத்தமா எடுத்துக்கிறேன்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு ஆப்ஷன் 2, ஃப்ளெக்ஸி இன்கம். அந்த பணத்தை நீங்க எடுக்காம விட்டா அதுக்கு வட்டியும் சேர்ந்து வளர்ந்துகிட்டே இருக்கும். தேவைப்படும் போதும் மொத்தமா எடுத்துக்கலாம். சரி, ஒருவேளை பாலிசி எடுத்தவருக்கு ஏதாவது ஆயிடுச்சுனா அப்போ அவங்க குடும்பத்துக்கு என்ன கிடைக்கும்? அவங்க நாமினிக்கு பாலிசியோட முழு காப்பீட்டுத் தொகையும் அது வரைக்கும் சேர்ந்திருந்த எல்லா போனஸும் சேர்த்து கிடைக்கும். இது அவங்க குடும்பத்துக்கு ஒரு பெரிய நிதி பாதுகாப்பா இருக்கும். ஓகே, 4வது பகுதிக்கு வந்தாச்சு. நாம தெரிஞ்சுக்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள். பேசிக் பெனிஃபிட்ஸ் பார்த்தோம். இப்போ இதுல இருக்கிற சில எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் பத்தி பார்க்கலாம். இது ஒரு சூப்பரான போனஸ். நீங்க பிரீமியம் கட்டுற ஒவ்வொரு வருஷத்துக்கும் உங்க காப்பீட்டுத் தொகையில ஒவ்வொரு 1000 ரூபாய்க்கும் 40 ரூபாய் கேரண்டியா உங்க பாலிசியில ஆட் ஆயிட்டே இருக்கும். இது உங்க சேமிப்பை இன்னும் அதிகமாக்கும். வாழ்க்கையில நமக்கு திடீர்னு பணம் தேவைப்படலாம் இல்லையா? அப்படி ஒரு சூழல வந்தா இந்த பாலிசில 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு, பாலிசியை கேன்சல் பண்ணாம அது மேல லோன் எடுத்துக்கலாம். இதனால பாலிசியோட பலன்களும் கண்டினியூ ஆகும், உங்க பண தேவையும் பூர்த்தியாகும். 2வது ஆப்ஷன், பாலிசியை வேண்டான்னு முடிவு பண்ணா அதை சரண்டர் பண்ணி அப்போ என்ன வேல்யூ இருக்கோ அதை மொத்தமா வாங்கிக்கலாம். ஆனா உன்னை ஞாபகம் வச்சுக்கணும், சரண்டர் பண்ணிட்டா லைஃப் கவர் முடிஞ்சிடும். சரி, நாம இப்போ கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இவ்ளோ ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தோம். அப்போ இந்த ஜீவன் உத்சவ் பிளான் நிஜமாவே யாருக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கும்? சிம்பிளா சொல்லணும்னா, யாருக்கெல்லாம் ரிட்டையர்மெண்ட்க்கு அப்புறம் ஒரு கேரண்டியான லைஃப் லாங் இன்கம் வேணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட் சாய்ஸ். அதே மாதிரி ஒரு லாங் டேர்ம் சேவிங்ஸோட சேர்த்து லைஃப் இன்சூரன்ஸும் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கும் தன்னோட குடும்பத்துக்கு ஒரு சொத்தை விட்டுட்டு போகணும்னு ஆசைப்படுறவங்களுக்கும் இந்த பிளான் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த பாயிண்ட்ஸ்லாம் உங்களோட கோல்ஸோட மேட்ச் ஆச்சுன்னா நீங்க இதை கன்சிடர் பண்ணலாம்.
ஒரு மரத்தை நடுறதுக்கு சரியான நேரம் 20 வருஷத்துக்கு முன்னாடி, 2வது சரியான நேரம் இப்போ. இது ஒரு சீன பழமொழி. நம்ம நிதி திட்டமிடலுக்கும் இது அப்படியே பொருந்தும். உங்க நிதி எதிர்காலத்துக்கான அந்த மரத்தை நடுறதுக்கு இதுதான் சரியான நேரமா இருக்கலாம். இப்போது கேள்வி உங்ககிட்ட தான். உங்களுடைய ஃபினான்ஷியல் ஜர்னில இந்த ஜீவன் உத்சவ் மாதிரி ஒரு கேரண்டியான இன்கம் பிளான் ஒரு நல்ல அடுத்த ஸ்டெப்பா இருக்குமா? உங்க நீண்ட கால இலக்குகளை பத்தி யோசிச்சு பாருங்க. இந்த தகவல்கள் உங்களுக்கு உதவியா இருந்திருக்கும்னு நம்புறேன். மறுபடியும் இன்னொரு விளக்கத்துல சந்திக்கலாம். நன்றி.